வணக்கம். திருவண்ணாமலை கிரிவல பாதையை பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான பாதையாகவும், பெண்கள் முன்னேற்றம், சுற்றுப்புற சுகாதாரத்தை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 5 டன் எடை கொண்ட மினி பேருந்தை யோகாசன பயிற்சியாளர் கல்பனா தனது 2 விரல்களால் 250 மீட்டர் தூரம் இழுத்து வந்து சாதனை செய்துள்ளார். திருவண்ணாமலை சிவனடியார் சாதுக்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண்கள் முன்னேற்றம், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும், திருவண்ணாமலை கிரிவல பாதையை பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையான பாதையாக வைத்திருக்கவும், அனைவரும் யோகா பயிற்சி செய்ய வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி பேருந்தை விரலால் இழுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று காலை கிரிவல பாதையில் நடைபெற்றது. யோகா மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் கல்பனா 5 டன் எடை கொண்ட மினி பேருந்தை 250 மீட்டர் தூரம் தனது 2 விரல்களால் இழுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும், கிரிவல பாதையில் பிளாஸ்டிக் இல்லாத பாதையாக பாதுகாக்கவும் அனைவரும் யோகா பயிற்சி செய்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பாருங்கள். வணக்கம், என் பேர் கல்பனா. யோகா சிலம்பம் ஆசிரியராக இருக்கேன். நான் இன்னைக்கு 2 விரலால் 5 டன் எடை கொண்ட மினி பஸ்ஸை 250 மீட்டர் வரைக்கும் இழுத்திருக்கேன். இது எதற்காக அப்படின்னா, பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்காகவும். பிளாஸ்டிக் கிரிவல பாதையில் அங்கங்கே நிறையா கிடக்கு. அது பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் தவிர்க்கணும் அப்படின்ற எதிர்ப்பும் இதை வலியுறுத்தி செஞ்சுருக்கேன். அதே போல் அனைவரும் யோகா செய்யுங்க. யோகா செஞ்சு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.